தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதனம் கலிய தெய்வம் காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அணுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு பெரியவா கிரியேட் பண்ணின சீன் நடந்தது என்ன. பெரியவா கிரியேட் பண்ணின சீன் நடந்தது என்ன. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் பண்ணுங்க, தினமே பாருங்க. சின்ன டயத்தில் நம்ம ஒரு பெரிய இன்சிடெண்ட்டை கவர் பண்ணாலும் பண்ணுவோம், இல்லை சின்ன இன்சிடெண்ட்டை. ஆனால் விஷயம் பெருசு, அதை பார்த்துக்கணும். பெரியவா பண்ணுற மிராக்கிள் அப்படின்னா சின்ன விஷயம் கிடையாது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொன்னேன். இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனல் தான் பெரியவா பரிபூர்ண அனுகிரகத்தில் நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு. வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. அதுவும் இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாதவன் ஒருத்தன் சொல்கிறான்னா அது பெரியவாளுடைய அனுகிரகம் தானே இருக்கணும், வேறு எதுவுமே இருக்க முடியாது. பெரியவா காஞ்சி மடத்தில் தரிசனம் பண்ணியிருந்தார். இது ஒரு கட்டுரையில் நான் படித்தது. தரிசனம் பண்ணியிருந்தார். ஒரு வயசான பிராமணர் வந்தார். வயசான பிராமணர், ரொம்ப வயசானவர், ஒல்லியாக இருந்திருக்கார். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணார். எழுந்தவுடனே பெரியவா சொன்னால் அந்த வயசான பிராமணர்கிட்ட, பாவம் பார்க்கவே அவருக்கு அவ்வளோ ஒடிஞ்சு போய் கிடக்கிறார். அவர்கிட்ட, நான் ஒன்று சொன்னால் நீ கேட்பியோ அப்படின்னார். அந்த அவர்கிட்ட, பெரியவர்கிட்ட, வயசானவர் பாவம். நிச்சயம் அப்படின்னார். அவர், என்னால் நடக்க முடியல. அவருக்கு பாவம் இறக்கமாக எடுத்து, என்னடா அது, நம்ம ஓரளவுக்கு நடக்க முடியறதே, பெரியவா நடக்க முடியல அளவுக்கு இருக்காளே, இவ்வளோ பெரிய குரு இப்படி இருக்காரேன்னு மனசுக்குள்ளே அவருக்கு தாபம் வந்துடுது. அந்த வயசானவருக்கு காமாட்சியை தரிசனம் பண்ணோன்னு ஒரு சின்ன ஆசை. ஆனால் நான் எப்படி, என்னால் நடக்க முடியல, போக முடியாது, நீ என்னை தூக்கிட்டு போறியா அப்படின்னு ரியலாக ஆக்ட் பண்ணார். பெரியவா கிரியேட் பண்ண சீன் இது. அதான் பார்க்கணும். பெரியவாளுக்கு போக முடியாதா? பெரியவா நினச்சா இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார். இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது மாதிரி நடந்திருக்கு. ஆனால் பெரியவா ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படி கேட்குறார். எல்லாம் நிறைய மிராக்கிள் தானே. தூக்கிட்டு போறியானவுடனே அவர் சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப பாவம் ஃப்ராங்க்கு, நான் எப்படி பெரியவாளை தூக்கின்னு போகிறது? பெரியவா எந்த வேலை கொடுத்தாலும் நான் பண்ணிடுறேன், ஆனால் தூக்கின்னு போகிறதுக்கு அப்படின்னு இழுத்தாராம். ஏன், உனக்கு என்ன ஒல்லியாக தானே இருக்கேன் அப்படின்னாராம். அவர் சொன்னார், நானே ரொம்ப வீக்காக தான் இருக்கேன். அந்த மனுஷர் சொல்லிட்டாராம் உண்மையை, நான் உங்களை தூக்கின்னு போகிறது எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா தூக்கவும் முடியாது, அப்படி தூக்கின்னு போனாலும் நான் கீழே போட்டுருவேன், கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் யோசிக்கிறேன் அப்படின்னாராம். அப்புறம் பெரியவா தான் புத்தி கொடுப்பாரு. அதனால் அந்த மனுஷரே சொல்லிட்டாராம், அந்த வயசானவரே, பெரியவா வேறு எந்த வேலை சொன்னாலும், இல்லை என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுறேன், ஆனால் பெரியவாளை தூக்கின்னு போகிறது மாத்திரம் என்னால் கஷ்டம் அப்படின்னாராம். அப்படியா, சரி. அவள் என்ன ஊராக தூக்கின்னு போயிருக்கா, நான் அந்த மேனால உட்காந்துப்பேன் பல்லக்கில், என்ன வெயிட்டாக இருப்பேன். அவர் எங்கே வெயிட்டாக இருப்பார், பெரியவா நினச்சா அப்படியே ஒரு 0 கிராமாக ஆகியிருக்கார்ல பெரியவா. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் சொல்கிறார், நான் வெயிட்டாக இருப்பேன், என்னை அந்த காலத்துலேருந்து நான் ரொம்ப குண்டாக இருக்கும்போது என்னை தூக்கின்னு போனவாளாம் இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுவா, என்னை பல ஊராக தூக்கின்னு போய் கோவிலாக என்னை தரிசனம் பண்ணி வச்சுருக்கா. கோவிலாக தரிசனம் பண்ணுற இடத்துல இருக்க சுவாமியே அவர் தான். எப்படி பொய் சொல்கிறார் பெரியவா, என்னை ஊராகலாம் தரிசனம் பண்ணி இது கூட்டின்னு போய் தூக்கின்னு போய் பல்லக்க இது பண்ணவாலாம் இருக்கா, மேனா தூக்கின்னு போயிருக்கா. அந்த போகிகள்னு சொல்லுவாள். அந்த போகிக்கு ஒருத்தனுக்கு இப்போ பிரச்சனை இருக்குது, இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டார். ஒருத்தர் வந்தார். இதோ அவன் நமஸ்காரம் பண்ணி, சாமி நமஸ்காரம்னு, இவனோட பொண்ணுக்கு கல்யாணம், இவன் என்னை தூக்கின்னு போயிருக்கான், இவனோட அப்பாவும் என்னை தூக்கின்னு போயிருக்கார், அவள் அப்பாவோட அப்பாவும் என்னை மேனால் தூக்கின்னு போயிருக்கார், பரம்பரையே தூக்கின்னு போயிருக்கு, அவளுக்கு நான் எதுவும் பண்ண முடியல அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப கவலையாக எடுத்து, அந்த இவருக்கு கண்ணில் தண்ணியே எடுத்து அந்த வயசானவருக்கு, நான் என்ன பண்ணணும் பெரியவா அப்படின்னாரு. உன் பொண்ணு கல்யாணமா? ஆமாம் நான் அந்த ஆள், இவர் பொண்ணோட கல்யாணத்துக்கு உன்னால் முடிஞ்ச ஏதாவது கொஞ்சம் பணம், ஏதாவது பணத்தை கொடு, பண உதவி ஏதாவது பண்ணு, சப்போர்ட் பண்ணு அப்படின்னாராம். அவர் உடனே சொன்ன பதில், அந்த இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, பரமேஸ்வரன் நம்ம சொல்கிறோன்னு இறங்க வர மூளைக்குள்ளே நம்மளை ஆட்டி வைக்கிறது அந்த பரமேஸ்வரன் தான். அவர் தான். அவர் சொன்னார், என்ன பெரியவா, நான் பணம் கொடுத்து அவருக்கு உதவி பண்ணுறது, அந்த கல்யாணம் முழுசையுமே நானே நடத்தி வைக்கிறேன், அவர் ஒரு பைசா கூட அவருக்கு செலவே வேண்டாம், அவருடைய நானே அவர் இப்போ கிட்ட விவரத்தெல்லாம் வாங்கிக்கிறேன், எனக்கு நிறைய ஆளுகளும் இருக்குது, என்னால் முடியலை அப்படின்னாலும் எனக்கு
நிறைய வேலை செய்கிறவாள்லாம் இருக்கா, எனக்கு தெரிஞ்சவாள்லாம். அவள் மூலமாக எனக்கு பணம் தான் ஓரளவுக்கு பெரியவா அனுகிரகத்தில் எனக்கு நிறைய பணம் இருக்குது. அதை இது பண்ணி பொண்ணு கூடியே போய் இருந்து இப்பயே போயிடுறோம், அமுச்சு விட்டுறேன் ஆட்களை. அவள் போய் இருந்து என்ன வேணுமோ அவள் கையிலேருந்து ஒரு பைசா கூட எடுக்க வேணாம். இவர் அந்த இது போகியை தூக்கின்னு போனவரை காமிக்கிறார். இவர் ஒரு பைசா கூட செலவழிக்கவே வேண்டாம், எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன். ஆளை அங்கே அமுச்சு கல்யாணத்தை பண்ணி பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு கொண்டு போய் புக்காத்தில் போய் கொண்டு போய் விட்டுட்டு வர வரைக்கும் அது எல்லாம் என்னோட செலவு தான், ஒரு பைசா கூட அவர் செலவழிக்கக்கூடாது, அதை மாத்திரம் நீங்கள் அவருக்கு சொல்லிவிடுங்க அப்படின்னு அந்த கிழவர் சொன்னாராம். பெரியவா அப்படி அவர் பார்த்து சிரிச்சுட்டாராம். ஏன்னா 2 பேரும் கிரியேட் பண்ண சீன் தானே. முதல்ல வந்து கேட்டிருப்பாரா இருக்கும், அவர் கேட்காம அவர் பெரியவா கிட்ட கேட்கலன்னாலும் தெரியும், பெரியவா கிட்ட என்னோடய பொண்ணு கல்யாணம் நீ இங்கே இருப்பா, ஒருத்தர் வரார், நான் பார்க்குறேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இருப்பார். இதுதான் பெரியவா வந்து கிரியேட் பண்ண சீன். நடந்தது என்னது, பெரியவா வந்து தன்னை தூக்கின்னு போ அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணார், அதான். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால் கடைசியில் அவரே செலவு பண்ணி இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி ஒன்று. பெரியவா வந்து பண்ணுறதெல்லாம் நம்மளுக்காக தான் ஏதாவது பண்ணுவோம், நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு, நம்ம வயத்தை வளர்க்குறதுக்கு, நம்ம சந்ததிக்கு இப்படி தான் பண்ணுவோம். ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அவர் மற்ற பேர் எல்லாருக்கும் பண்ணுறதுக்காக தான் அவர் அவதாரமே எடுத்து வந்திருக்கார் கைலாசத்துலேருந்து. அதனால் அவருடைய இதுவே இப்படி தான், பரமேஸ்வரனுடைய எண்ணமே இப்படி தான் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதேஸ்வரன் மகாபிரிய பாதேஸ்வரனும்.